எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போ எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னா 3 ரோசஸ் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சாரி, இது வெப் சீரிஸு சீசன் 2ங்க. இது வந்து ஹாஹாவில் அவைலபிளாக இருக்குது. சரி, இந்த வெப் சீரிஸில் கான்செப்டுக்கு போவோமா? 3 பொண்ணுங்க. பசங்கன்னா என்ன ஒரு அச்சீவ்மெண்ட் வேணும், லவ் பண்ணணும், ஜாலியாக இருக்கணும், சுற்றணும். அதே பொண்ணுங்கன்னா என்ன அச்சீவ்மெண்ட்டுன்னா பார்த்தீங்கன்னா, அந்த எரும மாடுங்களுக்கும் வந்து வீட்டில் சொல்கிறதெல்லாம் பார்த்துக்கிறது இல்லை. இதுங்க வந்து இப்போ இருக்கிற 2Kக்கு ஏற்ற மாதிரி வந்து ஜாலியாக இருக்கணும், சுற்றணும், பெனிஃபிட் ஃப்ரெண்டாக இருக்கணும், கப்புள்ஸாக இருக்கணும், டேட்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு நாய் ஒரு பொண்ணுக்கு அது தோணுது. அதனால் அவ கூட இருக்கிற 2 பொண்ணுங்களுமே அந்த சனியை கெடுக்குது. அது என்ன பண்ணுதுன்னா, இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஜாலியாக இருக்கணும், யாருக்கிட்ட தெரியுதோ பேசுங்க, பழகுங்க, பப்புக்கு போங்க அப்படின்னு சொல்லுது. வாழ்க்கைக்கு எதனா நல்லது எதுனா அந்த பேரை சொல்லி கொடுக்குதானா? இல்லை. அது என்ன பண்ணுதுன்னா, அது என்ன புத்தியில் போதோ அந்த புத்தியில் இது போகுது. இதுக்கு மாடாக்கிறத வந்து பண்ணி கூட சேர்த்த கண்டுவிட்ட கணக்காக வந்து இதுங்களும் மாறுதுங்க. அது யார் யார் கூட டேட்டிங் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதுங்களும் அதை மாற்றிக்கிச்சுங்க. இதில் என்ன ட்விஸ்ட்னா, இவளுக்கு வந்து மேரேஜ் ஆனவங்க தான் பிடிக்குமா. அதனால் வந்து இந்த கான்செப்டை வந்து இப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போ வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி நம்பிக்கை கொஞ்சம் இதாக தான் இருக்குது. எதிர்பார்க்க தான் வந்து என்ன நடக்குதுன்னா, அந்த கான்செப்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நவருது. வேறு ஒன்றுமே இல்லை. ஒரு 18+ கண்டென்ட்டாகவே படம் போகுது. உண்மையாக சொல்கிறேன், 18+ கண்டென்ட்டுக்கு ஒரு ஏற்ற ஃபிலிம்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக போகுது. அது 18+ஆக இருக்கிறவங்களுக்கு, நம்ம மாதிரி சாதாரணமாக இருக்கிறவங்க அந்த படம் செட் ஆகாதுங்க. இப்பயே சொல்லிடுறேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குதுன்னா அது வந்து வேறு மாதிரி ஒரு ஆங்கிளில் பார்க்குறவங்களுக்கு இந்த வெப் சீரிஸ் நல்லா இருக்கும். இப்பயே சொல்லிட்டேன், தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. மறுபடியும் அடுத்த பட ரிவ்யூவில் பார்க்கலாம்.